அமைச்சரே மங்களம் உண்டாகட்டும். மந்திரியாரே, இது தேவலோகத்திலே கூடிய என்ன சபை? தேவர் சபை. தேவ சபை. ஆமா. இந்த பூலோகத்திலே கூடினால் எல்லாம் உட்கார்ந்து சபை. உட்கார்ந்து இருப்பாங்க, இல்ல கஷ்டம் படுத்து கூட இருப்பாங்க. இது என்ன சபை? மாபெரும் மக்கள் சபை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாபெரும் மக்கள் சபை. ஆமாங்க. இந்த மாபெரும் மக்கள் சபை எப்பேற்பட்ட சபை? சபை நீதி. நீ மட்டும் வச்சுக்கணும். ஆமாங்க. நீதி. ஆமாங்க. நேர்மை. தெய்வ கடாட்சிய சபை. ஆமாங்க. இப்பேற்பட்ட சபைராஜன் வருகிற போது ஆமா நான் யாரு? என்னுடைய பேர் என்ன? நான் எந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன்? ஆமாங்க. உனக்கு தெரியுமா? அருகாவில் இருக்கக்கூடிய மந்திரி. எனக்கு தெரியும். உனக்கு தெரியும். தாய்த்தந்தமா இருக்க விளக்கமா சொல்லுங்க. விளக்கமா சொன்னோம். ஆமா, நான் விளக்கமாக சொல்கிறேன். செவி கொடுக்க வேண்டாம். ஆகட்டும் ஆகட்டும். சரிங்க சரிங்க சரிங்க.
நான் யாரு தெரியுமா? விளக்கமா சொல்லுங்க. ஏய் நான் தான்டா பையா ஜெகினி. நான் தான்டா ஜெகினி. ஏய் நான் உட்கார ஜெகினி இல்ல. என் பெயரோ ஜெகினி மாமன். ஏய் ஜெகினி மாமன் சொல்லிட்டீரே. யார் யாருக்கு மாமன்? உனக்கு மாமன். இல்ல இல்ல உனக்கு மாமன். ஆமா உட்காளுக்கு மாமன். ஆகட்டுங்க ஒப்புனுக்கு மாமன். யா உன் கொண்டாட்டிக்கு மாமன். சொல்ல போட பையா. ஏய் ஏண்டா அத மட்டும் சொல்ல மட்டும் முன்னே தருத்தர்றேன். ஆமாங்க சொல்ல போடா. நேரம் அப்படியா? சரி சரி அப்படின்னா போயிடும். சொந்த மாமன் யாருக்கு? என் மாமன் யாருக்கு சொந்த மாமன் சொல்லுங்க. எங்க வீட்டுல போய் நீ கேட்ட கூட சரி. எங்க அம்மா என்ன சொல்ல தெரியாது. எங்க மாமனு போயிட்டா எங்க அம்மானே சொல்லுவா. ஏண்டா மாமனை கேக்குறியா? போறாங்க போறோம் மாமா மாமா. எங்க அம்மானுக்கே மாமன். ஆனா சொந்த மாமன் யாருக்கு சொல்லுங்க? என் அக்கா பிள்ளை. யாரு? துரியோதனாதி. ஏய் நாங்க எத்தனை பேர் ஆம்பளைங்க சொல்லுங்க? எத்தனை பேர் பொம்பளைங்க? ஆமா நீங்க எத்தனை பேர்? நாங்க 3 பேர். எப்படி எப்படியே 3 பேர். ஆமா நீங்க 3 பேரா பையா? 3 பேர். ஏ பையா ஓய் நான் எத்தனை பேர் சொல்லல உனக்கு? சொல்லுங்க. வெறும் 104 பேர். கம்மியா? நாங்க 104 பேர் சொல்லிட்டுமே. ஆமா பொம்பளைங்க எத்தனை பேர்? ஆம்பளைங்க எத்தனை பேர் கேட்டியா? சொல்லுங்க. ஏய் ஓய் நாங்களும் 103 பேர் ஆம்பளைங்க. ஆமா ஒரே ஒரு அக்காடா எனக்கு. அக்கா? ஆமா எங்க அக்கா. எங்க அக்கா யாரு? எங்க அக்கா தான் காந்தாரி. காந்தாரியா? காண்டேர்ல எங்க அக்கா காந்தாரி. யார் தெரியுமா? துரியோதனாதிகள் 99 பேருக்கு தாய் எங்க அக்கா. ஆகட்டுங்க. ஏ பையா அப்படி இருந்தா போதும். துரியோதனுக்கு நான் சொந்த தாய் மாமா. ஆகட்டுங்க. இருந்தாலும் ஒரு வேலை பையா நாங்க என்ன செஞ்சோம்? பாண்டு மகாராஜன் சுருங்கி வனத்திலே அகால மரணமடைந்து விட்டார். ஆகட்டுங்க. மரணமடைந்த உடனே ராஜசீகம் செய்தார். யாரு? பாண்டவர்கள். யாரு செய்ய முடிய ராஜசீகம்? 32 யாகத்திலே சிறந்த யாகம் ராஜசீகம் செய்தார். அந்த ராஜசீகம் இப்ப ஐயாவாகிய வெங்கடாஜலம் இருந்துட்டாரு. அவங்க மாமா சொல்லி சுத்தி போடுறாங்க. அது மாதிரி எங்க பாண்டு மகாராஜி செத்து போயிடுதுக்கு எங்க அக்கா பொண்ணுக்கு யாரு? துரியோதனை போய் உட்காரணும். அவங்களுக்கு நம்ம துணி போட போகக்கூடாது. துணி போடுறது நாங்க போனோம். துணி போட போய் பையா அங்கே தங்கிட்டாரு. இன்னைக்கு நாளைக்கு சொல்றேன் யாரா இருந்தாலும் சரி ஒரு காரியம் கரும காரியத்துக்கு போனா மாமச்ச மட்டும் துணியை போட்டு அன்னைக்கு சாப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு அன்னைக்கு தங்கினாங்க. அங்க வச்சாங்களே அடங்க ஏதோ ஒரு சண்டை போடுவாங்க. அந்த நாள் நடக்கும் இந்த நாள் நடக்கும். அதனால நாங்க 104 பேர் அங்கே தங்கிட்டு. ஆமா வாங்கி சொன்ன சாப்பாடு போட்டா எங்க அக்கா பிள்ளை தாய் மாமன் நாங்களே கவனிச்சாங்க. ஆமா சரி நாங்களும் என்ன போயிட்டு அப்படி இருந்துட்டோம். காத்தால இருந்து உத்தியோகம் நந்தாவனம் போறோம். இதுக்கு இப்ப வேண்டாம் ஐயா இருந்த விட்டால காவேரி கருமகாரி செய்யணும். ஆமா அதனால அதே மாதிரி நாங்களும் கருமகாரி செய்யணுமே அப்படின்னு நந்தாவனம் உத்தியோகம் நந்தாவனம் போனோம். ஆமா போற வழியில பையா என்ன ஆச்சு? ஒரு பெரிய பாறாங்கல். ஒரு பெரிய பாறாங்கல். ஆமா இது நேரம் நம்ம விநாயகர் கோயில் போன விஷயம் நேரம் தரதான் ஓடி போயிடலாம். ஆமா இது மத்தியில ஒரு கல்லு போய் வளைச்சு அப்படி வளைச்சிட்டு வரணும். ஆமா சாமியை பார்க்கணும். அப்படி உத்தியோகம் நந்தாவனம் போகும்போது ஒரு பெரிய கல்லு. அந்த கல்லு என்ன படிச்சு துரியோதனும் வழக்காளுக்கு அடிச்சு. அடிச்ச உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஆமா ஏ தம்பி வாங்கினாங்க
இந்த கல்லுல தான் நம்ம அங்க தூரம் போக முடியும் சுத்திட்டு வர்றோம். ஆமா. இந்த கல்லை தரத்துல அந்த கல்லுங்கடா அப்படின்னா யாரு துரியோதனன் ஆகட்டுங்க. இவன் 99 பேரும் முக்கலாடுறாங்க அந்த கல்லை தரது. ஆமா. ஒரே இட்டு கொண்டாங்கல்ல. ஆமா. அப்ப நான் பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சு ஆகட்டுங்க. அதுக்கே வச்சாதா துரியோதனம் ஆமையா ஆமையா ஏ போறாம போறாம நெஞ்சில் வச்சுட்டான். எப்படி எப்படி ஏண்டா நம்ம 99 பேர் தள்ளியும் இந்த கல்லை தள்ள முடியல. ஆமா. இவன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் போகக்கூடாதா அப்படின்னு கோவம் வந்து மாமா என்ன மாமா பேசுறேன். ஆமா நாங்க 99 பேர் இந்த கல்லை தள்ள முடியல. ஆமா பக்கம் வந்து நீங்க ஒரு தள்ளக்கூடாதுன்னு கேட்டாங்க. அதுக்கு சிரிக்கிறேன் போன அந்த பக்கம். நீங்க 99 பேர் சேர்ந்து கல்லை தள்ளுறீங்க. ஆமாங்க அப்படி தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் தம்பி யாரு 103 பேருக்கு சின்ன பண்ணா. ஆமா நிகுபல ஆகட்டுங்க. நிகுபல தம்பி வாடானா நிகுபல என்ன ஓடி வந்தான். வந்த உடனே ஆமா இந்த கல்லை தள்ளுற அந்த பக்கம் அப்படி நீ வந்து இப்படி ஒரு எச்சி வச்சாடா. ஆமா அந்த கல்லு போடுறத ஜெல்லி அடவல பிச்சு துக்குங்க ஓடி போய். ஆகட்டுங்க இத பார்த்தாண்டா துரியோதனன். ஆமா ஏய் நம்ம 99 பேர் இல்லாத பலம் நம்ம தாய் மாமா சின்னவனுக்கு ஒருத்தர் இந்த பலம் இருக்குது. ஒரு வேளை நம்மளுக்கு அவங்களுக்கு சண்டை வளர்ந்து ஈடு போறாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா எங்களுக்கு தெரியாம என்ன செஞ்சா தெரியுமா 104 பேருக்கு 103 பேருக்கு 103 கல்லறை கட்டி விட்டான் பால். அப்போது என்னன்னா மாமா நான் ஒரு கல்லறை கட்டிட்டு வந்து வா மாமா போய் பார்க்கலாம்னு சொன்னோம். சரி அக்கமாக தானே எதாவது நம்ம பின்னால போறோம். போக நாங்க பார்த்துட்டு போகும்போது ஒருத்தர் ஒரு ரூட்டு கூட்டு போட்டோம். ஆகட்டுங்க கடைசியில் நான் தான் நிக்கிறேன். ஆமா கடைசியில் என்ன கூட்டு போட்டோம். ஏன்டா மருமகனே மாமா யாரும் தள்ள முடியாத கல்லையும் தள்ளி இருக்கிறீங்க. ஆமாங்க உங்களுக்கு இவ்வளவு பலம் இருக்குது. உங்களோட பலத்தை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண தெரியும். சண்டை கண்டு வந்துருச்சா. ஆமா ஆமா எப்படிமே தேங்காய் உடைக்கும் போது கை பிடிக்கும் போது இந்த பக்கம் பெருசகம் மூடி கீழ் பக்கம் முன்னாடி கொடையது கொஞ்சம் சின்னதாகும். ஆமா அந்த சின்ன மேல்மூடி கொட்டாங்குச்சி கூழ ஒரு நாளைக்கு ஒரு கொட்டாங்குச்சி கூட கொடுத்தாங்க. ஆகட்டுங்க என் தம்பிமார்கள் பார்த்தார்கள். அண்ணா ஜெகனி இந்த ஒரு கொட்டாங்குச்சி கூடை குடிச்சு நம்ம உயிர் குறைக்க முடியாது. வாழ முடியாது. இந்த 103 கொட்டாங்குச்சி கூடையை ஒருவனை குடித்து உயிர் பிழைத்து உள்ளத்தில் புகையும் உதட்டில் உறவு வைத்துக் கொண்டு துரியோதன மண்மேடு ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன செய்யறோம் 102 பேரும் செத்து கொல்லைக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறோம். நீங்க பள்ளி மொழிக்கிற கொள்ளை வெளிதான் வெள்ளம் வெளியா. அது மாதிரி என் தம்பிமார்கள் 103 பேரும் பசியால் துடிதுடித்து மாட்டி விட்டார்கள். அப்போது வச்சுன்னா இந்த தாடி அடியே துரியோதனா உன்னை மடித்து மண்மேடு ஆக்கு வரை இந்த தாடி எடுக்க மாட்டேன். என்கிட்ட காசு இல்லையா? எனக்கு காசு இல்லடா. ஏன்டா எடுக்கக்கூடாது? ஒரு வைரேகம் வர்ற கையில கங்கணம் கட்டுக்கிறேன். அவனை என்னைக்கு நான் மடிச்சு மண்மேடு ஆக்கு வரை இந்த கங்கணம் கலத்தக்கூடாது, தாடி எடுக்கக்கூடாதுன்னு நான் சத்தி செஞ்சு நிற்கிறேன். இவனை எப்படி தெரியுமா? தடிக்கொண்டு இழப்பங்காய் அடிப்பது. பாண்டவர் ஒரு தடியாகவும் துரியோதன இழப்பங்காயவும் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிருக்கிறேன். தெரியுமா எங்க அப்பா யாரு சொல்லட்டுமா? என் தாயோ சௌபல சாயா தேவிக்கும் என் தந்தை யாரு நிகுபலன். நிகுபலனுக்கும் சாயா தேவிக்கு பிறந்தவங்க 104 பேர். நாங்க ஆளக்கூடிய நாடு காந்தார தேசம். என் தம்பி கல்ல உடைச்ச பத்தியா அவருக்கு சொந்த பேர் நிகுபலன். இந்த கல்ல உடைச்சதுக்காக இந்த குண்டத்தளத்தை அவனுக்கு குண்டு வர்றது. இப்ப இந்த போதிலும் துரியோதன கொஞ்சம் கொஞ்சம் கரை சேர்த்து வந்துக்கிறேன். அவங்க தம்பிமாரு 99 பேரும் குளுக்கோஸ்
இன்னும் என் மருமகன் துரியோதனன் தர. ஆமா, அவனை எப்படியான களி பண்ணணும். களி பண்ணாம காலி பண்ணணும். அதனால பாவம் ஏதோ யதார்த்தமா கழுத்ததே தண்ணி விழுந்ததே பாரு. மாமனை நான் நம்புறேன். அவனை நான் நம்பாத விட மாட்டேன். தம்பிமா 103 பேர் உயிர் செத்தாங்களே. இந்த கண்ணால் நான் பார்த்து சும்மா விடுவனா. அதனால நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. ஏதோ காரணமாக இந்த 17ஆம் சண்டை. அதனால மாமா வர வேண்டும் என்று மருமகன் துரியோதனன் நடந்திருக்கிறான். அவனை பொண்ணு இன்னைக்கு நாளைக்குள்ள அவனை கும்போஸ் பண்ணி. ஆமாங்க, சீக்கிரம் ஓடோடி சென்று வந்திருப்பாங்க. சீக்கிரம் வைக்க மாமா என்ன பண்ணதுன்னு தெரியல. மாமா என்ன வரலையே. போடா பையா, போய் மாமனை கூட்டுவாடா அப்படின்னு சொன்னான். போன இடத்துல மண்ணுலியா மாமா படம் எடுத்து அவனை கடிச்சு செத்துனுப்பானா. பாவம். எங்கடா மாமா? ஏண்டா மாமா நல்லா இருந்தாரு, ஏண்டா வேக அடிச்சா? நீ தானே மாமா வந்துட்டாரு. மாமா வந்துட்டாரு அப்படின்னா மாமா வந்துட்டாரு. மாமா தங்களை தேடி வந்துட்டாரு. மாமா வந்திருந்தால் எதிர்கொண்டு அழைக்கணும். ஏண்டா இவ்வளவு நேரம் தாமதம். மருமகன் துரியோதனன் தாசு கொண்டாடுறா. நீ என்ன நாசம் நாசன்ற? நீங்க தாசம் பாண்டவர் நாசம். அதான் சொல்லல. சரி 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 சரி. டேய் மாமனும் நானும் கூடி கூடி பேசிக்குங்க. கூடி கூடி பேசினா குயில் நக்கணும். கூடி பேசுற ஊடி என்னடாகும்? உச்சவர்தான் ஆகும். ஓ நாங்க மாமனும் நானும் நாடி நாடி பேசிக்குங்க. நாசமா தான் போணும். யாரு? பாண்டவர். ஆமா ஆமா ஆமா. பெருமானே துரியோதனா மாமா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? மாமனுக்கு போட்டியாடா? போட்டியாடா? என்னப்பா கருணைக்காது பறந்துட்டு போனாங்க. எட்டி எட்டி போதைக்கிறான் மூஞ்சி மேலேயே. ஏன்டா என் மாமனை வளாசி வளாசி அடிக்கிற? நீ போடுறான்னு மாத்தி மாத்தி போட்டுனே இருக்கிறான். துரியோதனா இவன் வந்து என்ன அடிக்கிறான்? பாடுறா துரியோதனா பாடுறா துரியோதனா பாத்துட்டு நீ சொன்னா சொன்ன மாமா. தேவ துரியோதனா பாடுறா. அவன் எப்படி அடிக்கிறான் நான் பாத்துனே இருந்தேன். ஓஹோ தப்பு எடுது. என்ன காப்பாத்தனா காப்பாத்து காப்பாத்து. சரி சரி அவங்கிட்ட சரி வச்சுக்காத மாமா. அவன் உரம்பரைக்கு போறதவன். மாரியம்மா பண்டிகைக்கு வந்து உரம்பரைக்கு போறதவன் மாமா.
உங்களுக்கு எனக்கு சமம் போல எந்த சமாதானம் கொடுத்திருக்கிறேன். நீ எப்பேற்பட்ட தெரியுமா? மந்தரி பூபதி மாமா யாருக்கு வணங்காமுடி சேகர அந்த இமயமலை பருவதமே என் சிறமேல் விடுது என்று சொன்னால் கூட ஒரு பொழுதும் என் சிரத்தை வணங்காமுடி சேகர மாமனுடைய பாதத்தை கண்டவுடனே இந்த சிலோரத்தின் முடி என்னது மாமன வணங்கு வணங்குங்க பாருமா வணங்கணும். இந்த 56 தேசை உண்ணி ஆளும்படி செய்யற அதுக்காக சொல்லுது. இந்த 37 தலைமுறையாக முடிவேந்தன் நீங்கள் தான். இந்த முடி யாருக்குமே இல்லை, உங்களுக்கு தான் முடிவேந்தன் ஆகட்டும். என்னுடைய திவ்ய பொறுப்பாக கவலைகளை படித்திருக்கிறார். இருக்க வேண்டும். என்னுடைய திவ்ய பொற்பாலகவல கால்களை பன்னீரால் கால்களில் பட்டாளையால் புடைத்து போய் மாலையாகவும் மலராக போய் காம்பரியின் பாத்திரை கொண்டு அநேக இந்த தலைக்கட்டு தனக்கட்டாக இந்த முடி உன் திறமையில இருக்கட்டும் அகட்டும் மாமா. பெரியோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் சிறியோர்களுக்கு என்று மனைவி கிடையாது மாமா. கிடையாது. மிக கண்ணியமானேன் மாமா. அதனால ஒரு வார்த்தையே மருமகனே கேட்கலாமா? கேளு. என்ன மாமா வர வேண்டும் என்று சொல்லி அழைத்து வரவழைத்திருக்கிறாயே. காரணம் மாமா மறுமணியே துரியோதனா, இந்த நாளில அழைத்திருக்கிறாயே மருமகவில்லை துரியோதனா. ஆமா, என்னவென்று கேட்டிருக்கிறாய்? உண்மைதான் மாமா. எனக்கு சொல்ல சொல்லையே.
சொன்னால் கேளுங்கள் பொன்னானையன் அத்தானாகிய சகுனி மாமா. தெரிவித்து வாரும் மருமகனியே துரியோதனா. அதை சொல்லலாம் என்று நினைத்தால் மாமா, எனக்கு சொல்வதற்கு மனம் வரவில்லையே. என் உள்ளமானது சொந்து கொண்டிருக்கிறதே மாமா. சொன்ன மனம் வரவில்லையா துரியோதனா? துரியோதனா தொண்டையை துக்கம் அடைக்கிறது சொல்கிறாயே. அப்பேற்பட்ட சொல்லப்பட உன்னிடத்திலே சொல்லலாம் என்று நினைத்தால் இதை நினைக்க எப்படி இருக்கிறது தெரியுமா மாமா? மாமா ஐயோ, அந்த 10 சண்டையிலே அந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நாங்க மாமா எங்களுக்கும் யுத்தம் ஏற்பாடு செய்து முதல் நாள் சண்டையிலே சேனாதிபட்டம் பெற்று சென்றவர். அந்த ஒரே ஒரு நாள் முதல் நாள் மட்டும் எனக்கு வெட்டி கட்டியது மாமா. சுவேதனம் படித்தவன் வெற்றி. விளாடராஜன் படித்தவன் அதெல்லாம் வெற்றி. அந்த சுவேத வாகனை ஒரே ஒரு நாள் மடித்து தாத்தா வெற்றியை கண்டார். அப்பேற்பட்ட தாத்தா 10வது நாள் சண்டையிலே அந்த அர்ஜுனன் கை பானத்தினாலே சிகண்டி என்னும் பானப்பட்டு தாத்தா சத்து வந்தாரு. அவர் கிளவு பேசி கிண்டார் பேரான். கிளவு இன்னும் என்ன பிரயோஜனம்? ஏன்டா அவன் 886 வயசு படிச்சவன். அவன் கேட்டு பேசுற போனா போட்டு நான் இல்லையா கரை சேர்த்தறதுக்கு சாவுட்டுமே. அவன் போனா போட்டு விடுறான். சாவுட்டுமே போட்டு போட்டுமே போட்டு அவன் ஆடை அங்க வஸ்திரம் அன்னம் இருப்பது எல்லாம் நம்மகிட்ட. ஆனா பாசம் மட்டும் பாண்டவர்கிட்ட அவங்க கிட்ட. ஆமா போட்டுமே போட்டு போட்டுமே போட்டு. ஆமா அந்த 12 நாள் தந்தையிலே
ஆனால் கேளுங்கள் பொன்னான மாமா. திடீர்னு 12வது நாள் சண்டையிலே நரகாசுரனுடைய பிள்ளை நண்பன் என்பவன் உயிருக்கு மேலானவன். நண்பன் உயிருக்கு உயிரானவன் அவன். மேலானவன். ஆமா, பகதத்தன். அப்பேற்பட்ட பகதத்தன் ஆமா அந்த பீமன் கதையாலே ஆமா செத்து போயிட்டான். பின்னாடி தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த 56 ஜாத்த ஆள போறவன் நீ. ஆமா ஆமா. இவன் போனவன் நம்ப மகன் தானே. போனா போட்டு விட்டா அவன் தான் போனா. அவன் சோத்துல வந்தவனா? ஆமா ஆமா. இல்ல ஒருவர் ரத்தத்தில் வந்தவனா? சும்மா வந்தவனா அவன் மாமா எப்படி அவனும் ஆகட்டும். ஆமா சாகட்டும். போட்டோ அவன் நமக்கு முக்கியம் இல்ல. இல்ல இல்ல இல்ல. அவன் யாரோ? யாரு நாம யாரோ? ஏதோ ஒரு கட்ட ஒரு தெரிஞ்ச ஒரு சார் மாமா சொல்றாரு அவனும் சாப்பிட்டு. ஆமா அவனும் சாப்பிட்டுன்றாரு. பகதத்தான் போட்டுமே அவனும் சாப்பிட்டுமே. ஐயோ அந்த 13ஆம் நாள் சண்டையிலே ஐயோ மாமா மக்களுமே மாட்டாரையோ. சண்டையிலே இந்த 13வது நாள் சண்டையிலே மாமா ஆமா அந்த ஒரே ஒரு பிள்ளையானவன். ஆமா யாரு யாரு? அர்ஜுனனுக்கும் அந்த அர்ஜுனனுக்கும் சுபதரைக்கு பிறந்த பிள்ளை அபிமன்னன் கையாலே. ஆமா என்னுடைய பிள்ளைகள் 60 பிள்ளைகள். 60 பிள்ளைகளா? அண்ணா கர்ண மகாராஜனுடைய பிள்ளை 3 பிள்ளைகள். 63 பிள்ளைகளா? 63 பிள்ளைகளா? ஆமா ஆமா. குவில் குவிலாக ஆமா ஆமா ஆமா. ஒரே பிள்ளையானது கொண்டு பிடிச்சா மாமா. பயப்பட வேண்டாம். என்ன உனக்கு என்ன தீரம் இல்லையா? இல்ல உடம்புல சக்தி இல்லையா? எப்பயார் வட்ட பண்ண வணங்காபடி படுத்துவேன். அந்த புலிங்க 63 புலியும் போனா போடுவீங்க. உன்ன வயசுல நீ பெற்றுக்கலாம். உன்னா மாமா அது போனா போட்டு விடுறான். பிள்ளை போனால் போகட்டும். மருமகனே துரியோதனா, ஆமா இந்த மண்ணானது கிடைக்காது. கிடைக்காது கிடைக்காது. பிள்ளையே பெறலாம். ஆமா ஆமா ஆமா. ஆமா. இந்த மண்ணை வாங்க முடியுமா? இந்த மண்ண மாமா இது மாமா இதை நம்மளுக்கு கொடுக்க மாட்டான். காலையிலே அவன் மாமா இது என்ன மாமா? இது மண்ணு. இந்த மண்ணுக்காக பிறந்தவன் இந்த மன்னனடா. மண்ணாதி மண்ண பிள்ளை போனால் பெற்றுக் கொள்ளலாம். மண்ணை பெற்ற முடியாது. மண்ணை கொடுத்துட்டா வாங்க முடியாது. முடியாது மாமா. இந்த மண்ணுக்கு இங்க சபைத்தி பொன்னான மக்கள் எல்லாம் மண்ணுக்கு இங்க சபைத்தி பொன்னான மக்கள் எல்லாம் பரி பரி கொடுத்த இந்த பாரத பூமியிலே பரி பரி கொடுத்த இந்த பாரத பூமியிலே ரத்தப்பாடு கடந்து என் பொன்னான மக்கள் எல்லாம் ரத்தப்பாடு கடந்து இந்த பொன்னான மக்கள் எல்லாம் பரி பரி கொடுத்த இந்த பாரத பூமியிலே நான் பரி பரி கொடுத்த இந்த பாரத பூமியிலே. ஐயோ மாமா ஏண்டா கவலைப்படுற? மண்ணே மருமகனே துரியோதனா போனால் கிடைக்காது கிடைக்காது என்று சொல்லி இந்த பாலா போன மண்ணுக்காக ஆசைப்பட்டு இந்த என் பொன்னான மக்கள் எல்லாம் 63 பிள்ளைய பலி கொடுத்து விட்டாங்க. 63 பிள்ளைகளை பலி கொடுத்து ஆமா எப்படி குவில் குவிலாக ஆட்டு மந்தைய வெட்டியது போல போல என் மக்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்களே மாமா. அவங்க போனா ஏய் போனா போட்டு விடுறான். அப்ப நான் மக்களா
இவங்க புலிக்கு சேர்ந்து போயிட்டான் இவன் அக்கலாம் பண்றானே தம்பி மாறு 93 பேரும் பண்ணி எப்படி நடக்கும் ஏ துரியாதனா மாமா என்ன மாமா அவங்க போட்டு நானுக்கிற உன்னை கரை சேர்த்தது மாமா உன்னை கரை சேர்த்தது எனக்கு முன்னாடி நீ அழுதா வேதனைப்படுவேன் என்று ஆமா ஆமா தனியா போய் அழுறியா மாமா எனக்கு ஒரு துக்கம் தொண்டை அடைக்குது அதுக்குதான் அவங்க போய் பேசிட்டது மாமா ஐயா என் மேல உனக்கு எவ்வளவு அன்பு மாமா எங்க அக்கா மகன் பாசம் எங்க அக்கா மகன் என் பிள்ளைகள் மாண்டதுக்காக எப்படி பேரு கண்ணீர் விட்டு அழுகிறாயே ஆமா 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 மாமா மருமகனே துரியோதனா சொன்னாலும் யாரோ ஒருத்தி ஏண்டி ஒரு பிள்ளையானது தலசம் பிள்ளை பிறந்திருக்கிறது ஆமா இந்த பிள்ளையானது நடந்து ஓடி ஆடின்னு கிடக்குது கிடக்குது வயிற்றுல இந்த தாயானவள் 6 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறா அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரி சொன்னாலாம் ஏண்டி அதான் வவுத்தலுக்கு ஒரு புள்ள இது தொல்லை கொடுக்குது கழுத்து முறிச்சு போட்டு வவுத்துல இருக்கிறது பெத்தா நல்லா கிட்டும் அதை பாத்துக்கலாம் அது நல்லா காப்பாத்து அப்படி பக்கத்து வீட்டுக்காரி சொல்றா அவ பேசிய கேட்டு இவன் கழுத்தை திருப்பி வச்சுட்டாலாம் அந்த குழந்தை விளையாடுற குழந்தை அப்படி திருப்பி வச்சிட்டு மேல சரி வேதனை பண்றியா ரொம்ப வேதனையா வகுத்துல ஒண்ணு இருக்கு அதனால அப்படின்னு இருந்தாலாம் ஆனா இந்த பிறக்க போற புள்ளக்குது பாரு அது வயிற்றிலேயே பிறந்து செத்து போச்சு அதை போல இருப்பதை பிள்ளைகளை மடித்து விட்டு நாளை வயசாகவில்லை உனக்கு இன்னும் 60 இல்ல 120 பெற்றுக் கொள்ளலாம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறாயே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி இவரு என்னடா ஒரு அங்கலாமா புரியலாம் செஞ்சு பண்ணி சொல்றாங்க ஆமாங்க யாரோ சொன்னாங்களா வீதியில எறும்பு என்ன அங்கலாப்பி எப்படாக்குன்னு சொல்ல வந்த மகன் நீ என்னதான் சொல்றேன் மருமகனே இல்ல மாமா மருமகனே அதான் யாரோ சொன்னாங்களா ஆமா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறது அதனால பறக்கிற இருக்கிறதே பிடிக்க முடியல நம்ம பறக்கிறத எங்க போய் பிடிக்க போறோம் ஆமா அந்த மாதிரி எங்க மாமன் சொல்றாரு எங்க மாமா புத்தியே புத்திடா ஆமா மாமனுக்கு புத்திடா பையா நீ புட்டுக்குவாங்களான்னு மாமா சூடி ஆயிட்டு நல்லா காட்டு இது என்ன தெரியுமா இது மாமனுக்கு இருக்கும் பாசம் கூட உனக்கு இல்லையாடா மாமா எப்படி 60 விலை போனால் போகட்டு விடடா மருமகனே மன வேதனை பட வேண்டாம் ஒரு வயலிலே நெல் கதிர் விளைகிறது அந்த நெல் கதிரிலே 10 நெல் தான் நல்ல நெல் இருக்கும் பூரா பதிரா நம்ம பிள்ளைகள் எல்லாம் அதை போல பதிர்கள் ஆனா ஒரே நெல்லா இருந்தாலும் அந்த அர்ஜுன பெற்ற பிள்ளை தான் வரும் நெல்லு நம்மளதெல்லாம் பதிரு போனா போகட்டும் போனா போகட்டுமே எனக்கு வயசு இல்லையா நமக்கு 60 இல்ல இன்னும் 60 சேர்த்து 120 எங்க அம்மா கூட 100 தான் பெற்றா 120 போட்டு அப்படி போனா போகட்டும் பயப்படாத ஐயோ அந்த 14 நாள் தங்கத்திலே
நாங்கள் பிறந்ததோ 100 பேர்கள். 100 பேர் சரியா? அதில 99 பேர் ஆண் பிள்ளைகள். ஒரே ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. ஆமா ஆமா ஆமா. அந்த ஒரு பெண் பிள்ளையும் ஆமா என்னை போல நாட்டரசனுக்கு ஆமா வீர தீரம் பழம் பராக்கிரம் வல்லமை பெற்ற அரசனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆஹா சிந்து தேசாதிபதி ஜெயித்தரசன் மகனாக இருக்கக்கூடிய ஆமா என் தங்கை புருஷன் ஆஹா சைந்தவனுக்கு கொடுத்த பிறகு ஆமா 13வது நாளிலே ஆஹா அந்த அபிமன்னனை கொண்ட வீரன் அப்பேற்பட்ட வீரனை 14வது நாள் சண்டையிலே நான் மடிக்கிறேன் அந்த அர்ஜுனன் கைபானம் பட்டு ஆமா அனாவ செத்து போயிட்டான். ஏண்டா தங்கச்சி வீட்டுக்காரனால செத்தா தங்கை சாகுது தானே போனா போட்டோம். ஏன்னா அவ இது இருந்தா நான் அவனை பாண்டவரை சண்டை போட்டேன். இந்த பாண்டவர் சேர வேண்டிய பாகத்தை எனக்கு பாதி கொடுன்னு கேட்டாலும் கேட்டு இருப்பான். அவளும் போனாலும் போட்டு கட்டாத ஜாதியா சந்திரகுல வம்சத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு அரசன் கட்டி கொடுக்கலாம். 100 பவுன் போட்டா ஆமா இவன் கட்டின்னு போனா. ஆமா இன்னும் 300 பவுன் போட்டு போனா இவன மாதிரி ஆளு கட்டி எப்படி சும்மா கேளுங்க. அப்பா நீங்க ஆயிலே வச்சு வச்சுங்க. ஆயில் அப்படி இருந்த போயிடும். இன்னும் 100 பவுன் போட்டா யாரோ ஒருத்தர் கட்டி போறான். அவனை சாவிட்டு ஆமா சாவிட்டுமே போட்டோம் போட்டு ஐயோ அந்த 15ஆம் நாள் சண்டையிலே அந்த 12வது நாள் சண்டையிலே ஆமா இரு தரத்தாருக்கு குருவாக இருக்கக்கூடிய ஆமா வில்குரு தோணாச்சாரியானவர் ஆமா அந்த அர்ஜுனன் கை பானப்பட்டு போட்டு சத்த போயிட்டாரு. அவன் போகட்டும். அவன் எப்படி தெரியுமா? அவன் இருவஜன படைச்சவன். ஏண்டா அந்த அர்ஜுனனுக்கு மட்டும் எவ்வளவு ஒரு சிறந்த வில்வித்தையை கத்து கொடுத்தான். 99 பேர் ஒரு ஆளு கூட கொடுத்தவன் அவனையே சுயநலவாதி. இவனுக்கு அர்ஜுன தான் கொல்லணும். அர்ஜுனுக்கு நல்லா வில்வத்துக்கு கொடுத்தா அர்ஜுன கையில பிடிச்சிட்டு போயிட்டான். போட்டு விடுறான். எவன் ஒருத்தனை நல்லவன் நினைக்கிறானோ அவனுக்கு நல்லா சொல்லி கொடுக்கறோமோ அவனால தான் நமக்கு ஆபத்து. அப்படி எல்லா வில்வித்தையும் எச்சலுக்கு அடிச்சுட்டு போது நம்ம போய் கல் எடுத்து வைக்கணும். அதை வடச்சிட பூச்சி கடிக்கும். அது மாதிரி தானே அவன் பண்ணிட்டான். போட்டு விடு. அவனை சாப்பிட்டுமே அவன் பஞ்சரக்காரன். அவனுக்கு மட்டும் நல்ல வித்தியை கத்து கொடுத்தான். அந்த 16ஆம் நாள் சண்டையிலே நேற்று தினத்திலே மாமா 16வது நாள் சண்டையிலே அந்த வீமன் கதையால ஒரு தம்பிமார்கள் 99 பேர் இருக்கிறார்களே. 99 பேர்களும் ஒரு சுத்தி எடுத்து புலி எப்படி கொட்டிய நசுக்கிறாங்களே அதை போல அந்த ஒரே ஒரு பீமனானவன் தம்பிமார்களை அந்த கதாயுதத்தை கொண்டு அடித்து மடிச்சு விட்டானே மாமா. எல்லாம் நல்லதுக்கே நம்பி சொல்லுவாங்க. தம்பிமார் தம்பிமாக எப்படி
அலமான மாமா, நான் வேதனைப்பட்டு உன்னிடத்திலே கேட்டான். ஆமா, நீ எனக்கு மேலே அல்றிய மாமா. என்ன எங்க அக்கா பிடிக்கும் ஆயிருந்தாலும் தாய் மாமனுக்கு அவங்க தனி மாதிரி ஊர் போல இருப்பாங்க. அந்த பாவம் 199 பேரு செத்து எடுக்க மாட்டாங்களா இல்லையா? 108 பேரை செத்து போயிட்டாங்க மாமா. நான் இருக்கிறேன் பயப்படாத போட்டே கரெக்டா அவங்கள போட்டோம் போனா போ. நான் உண்டு நாட்டையும் அவங்க இருந்தா நாளைக்கு அவங்க பங்காளி. ஏன்னா அவங்க 199 பேர் இருந்தா வச்சுக்க நாடு போற உனக்கே எனக்கு உனக்கு பங்கு கேட்பாங்க. அவங்கள சாப்பிட்டுமே போட்டோம் அவங்க தான் எனக்கு நாடு எனக்கு நாடு கொடுறான்னு கேட்பாங்க. ஆமா 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 ஆமா, அதனால அவங்கள போடா போட்டோ மருமகனே. இப்படி போனால் போகட்டு விடடா மருமகனே துரியோதனா என்று சொல்லி இருக்கிறாயே. இன்று 16வது நாள் சண்டை முடிந்து நாளை விழுந்தால் 14வது நாள் சண்டை இன்று நடக்க வீதம். அமாவே எங்கள் அமாவே விடுந்தால் 17வது நாள் சண்டை. யார் யாருடன் யுத்தம் செய்வது, யாரை அனுப்பினால் பாண்டவர்களை கருவறுப்பார்கள். இந்த நல்ல ஆலோசனை ஒன்னே ஒண்ணு போனா அந்த பாண்டவர்களை கொண்டோட கருவறுக்கணும். அப்பேற்பட்ட யோசனை சொல்லட்டுமா? நல்ல யோசனை சொல்லுவேன். யாரை அனுப்பினால் அந்த பாண்டவன் அதை செய்ய முடியும்? கொண்டோடு கருவறுக்கணும். அதனால நல்லா சொல்றேன், கேக்குறியா? அந்த கர்ணனும் இருக்க காண்டாபுரத்தில் அறுபட்டு அந்த அசுத்தேன சொல்லப்பட்ட நாகாசத்தை வைத்திருக்கிறாவுடைய நண்பன் கர்ணன். அங்கு தேசாலுமணி கர்ணன் அப்பேற்பட்ட வல்லபசாலி இருக்கும் வீரன் இருக்கிற போது பயம் தொண்டனை கொண்டு தொண்டர்கள் அப்படி மட்டும் இந்த கர்ணனை அழைத்து எனக்கு சேனாதி மட்டும் கொடுத்ததை விட்டானா பாண்டவர் இன்றோடு இந்த அசுசேன சொல்ற பாம்புக்கு சொத்தமா காளி கருவறுத்து பயப்பட வேண்டாம். அப்புறம் நமக்கே வெட்டி. ஆமா உடுக்கா வெட்டி 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 பகர் வாடாத பக்கம் நான்சென்ஸ் இடியட். எங்க மருமக இங்கிலீஷ்லயே பேசுறான். மருமக ஒரு இங்கிலீஷ்கார போதுமா? அவளை வேற கோவண்டா. இவளை நேரம் என்னமோ நினைச்சிருந்தான். நாளைக்கு யார சண்டைக்கு போறதுன்னு தெரியல. அப்படி நீ யோசனை பண்ணியிருந்தா மாமா சொல்லியிருக்கிறாய், கருவதை அறுப்பருக்கு கர்ணன் இருக்க கருத்தினில் சிந்தை வேண்டாம் மருமகனே துரியோதனா. ஏன் கவலைப்படுற? கலைஞர் வேதனை விட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உனக்கு ஜெயம் ஜெயம். கர்ணனை அழைத்து உனக்கு இந்த நாடு சொந்தம். நாளைக்கு இந்த எதிரிங்களே இல்ல, யாருமே இல்ல. யாரு எதிரி ஒருத்தன் நம்ம எதிரி
நேரம் முன்னாடியே போறானே இல்ல நீ சொன்னது நல்ல புத்தி நல்ல யோசனை சொல்லி ஆமா நல்ல ஆலோசனை சரி. ஆமா உன்னை போல் யோசனை செய்ய இந்த உலகத்திலே ஒருவரும் கிடையாது. என்னை போல் இந்த நாட்டாளை உலகத்தில் ஒருவரும் கிடையாது. இல்ல உன்ன மாதிரி ஆலோசனை நல்லா பொழிக்கணும். அதனால எனக்கு ஒரு ஆசை. என்ன மாமனுக்கு மிஞ்சிய உறவும் கிடையாது. மயிரை போல் கருப்பும் கிடையாது. இந்த மயிர் மாதிரி கருப்பு கிடையாது. மாமனுக்கு மிஞ்சிய உறவும் கிடையாது. ஆமா எப்ப நல்ல யோசனை சொன்னியோ நான் வேதனைப்பட்டிருந்தேன். கர்ணனை கூப்பிட்டு சண்டைக்கு ரெடியா நிக்கிறார். அவரை கூப்பிட்டு அனுப்பிவிட்டுறேன். நீ போய் பாரத பருந்திய பன்னாடு உள்ளூர் மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அதான் சொல்லி இருக்கிறாங்க அந்த காலத்திலே நன்றி சிப்பி வெறுக்கதலை நாட்டுக்கொள்ள காலம் தண்ணீர் மாற்றான் மனைவி மீது ஆசைப்படுவது மன்னனுக்கு அழகல்ல அவையார் வாக்கு அணிந்திடும் வையகத்தில் என்று சொல்லி பெருமிதத்தோடு பணம் கொடுத்திருக்கிறார். முன்னாடி அம்மா என்ன சொன்னார்? அம்மு மாரியப்பன் நீலா மாரியப்பன் அதைத்தாண்டா தெரியும். பெருந்தகை வள்ளலாக இருக்கக்கூடிய ஒன்றிய கவுன்சிலர் வேட்பாளராக போட்டியிட்டு ஒரு சிறிய சரிவினால் வெற்றி காண முடியாத அண்ணா மாரியப்பன் நீலா மாரியப்பன் அண்ணா அவர்கள் விழாவிலே கலந்து 100 ரூபாய் பெருமிதத்தோடு பணம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா தன்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையானவர் உலகத்திலே தெய்வமா. தாய் தந்தையை வணங்கியவர்கள் உலகத்திலே ஒருபொழுதும் தோர்த்ததும் கிடையாது, வேதனை பட்டதும் கிடையாது. அப்பேற்பட்ட தந்தை போல் மதித்திருக்கக்கூடிய பெரியப்பா பேரு வெங்கடாஜலம் ஐயா பேரில் பணம் கொடுத்திருக்கிறாங்க. வெங்கடாஜலம் ஐயாவுடைய ஆத்மா ஜோதி ஆனது இறைவன் பதி சேர வேண்டும். எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்வோம். மகனாக வாய்த்த நீலா மாரியப்பன் ஐயா அவர்கள் செண்டடமெல்லாம் சிறப்போங்கி சகல பல நலமும் பெற்று இனிதே இன்புற்று வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்வோம். தமிழ் பிரசாந்த் அவர்கள் விழாவிலே கலந்து பணம் கொடுத்திருக்கிறாங்க. அதே தந்தையாக ஈண்டெடுத்த தாய் தந்தையை தெய்வமாக மதிக்கக்கூடிய தமிழ் பிரசாந்த் அவர்கள் வழங்கக்கூடிய வாடா மலரானது இறைவனிடை சேர்ந்திருக்கக்கூடிய தந்தையாக வாய்த்த வெங்கடேசனா வெங்கடாசலம் ஐயா பேரிலே கொடுத்திருக்கிறாங்க. வெங்கடாசலம் ஐயாவுடைய ஆத்மா ஜோதியானது இறைவன் பதை சேர வேண்டும். மகனாக வாய்த்த தமிழ் பிரசாந்த் அவர்கள் சகல வள சௌபாகியம் பெற்று இனிதே வாழ ஆண்டவரை வேண்டுகிறோம். ஓடோடி சென்று அங்கதேஸ்வர அண்ணா கர்ணாபிஷேகன் இருக்கிறார், நான் அழைத்தேன் என்று அதிவேகமாக அழைத்து செய்ய ஒரே ஒரு வேதனை. போலாமா சண்டை கலப்பறதுக்கு போகணும். அதனால என் மனைவி இருக்கிறாங்க, எனக்கு பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போனது. நான் எங்க போனாலும் பொண்டாட்டி கிட்ட சொல்லாம போறது மனைவி இடத்துல சொல்லிட்டு போனதான் நமக்கு மகிழ்ச்சி. அதனால அந்த புறத்திலே தேவியான பான்மதி இருக்கிறான். நாம் கூட்டத்தை அப்ப சீக்கிரம் கூட்டலாம்.